உலகமே போற்றும் மாவீரனின் மகன் அனாதையாக அவமானப்படுவதையே எந்த சக்திகளும் இல்லாத கோழை எப்படி அத்தனை வீரர்களை சண்டை செய்து வீழ்த்தினார். காதல் பெயரை சொல்லி ஏமாற்றிய இளவரசிக்கு பதிலடி கொடுப்பான ஆதன். அந்த மர்ம உருவம் ஆதனுக்கு சொன்ன ரகசியம் என்ன? வாங்க இந்த அட்டகாசமான கதையை இலவசமா கேட்கலாம். பறந்து விரிந்த ரத்த ஆறு ஓடும் போர்க்களத்தில் இருவேறு படை வீரர்கள் ஆயிரக்கணக்கில் மாண்டு கிடக்க முதுகில் அம்புகள் துளைத்தபடி ஒரு வீரன் நின்று கொண்டிருக்க அவன் கையில் இருந்த ஒரு பச்சிலம் குழந்தையின் முகத்தை பார்த்து, நீ ஒரு சாதாரண பிறவி அல்ல. துரோகத்தால் உன் வம்சத்தை அழித்தவர்களை நீ பழிவாங்க வேண்டும். நீ அதீத சக்திகள் பொருந்திய ஒரு மாவீரனின் மகன் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்ற சரியான நேரம் வரும். அதுவரை காத்திரு என்று வலியுடனும் வேதனையுடனும் சொல்ல, அப்போது எங்கிருந்தோ மின்னல் வேகத்தில் வந்த கொடிய விஷம் பொருந்திய அம்பு ஒன்று அவன் முதுகில் பாய்ந்து நெஞ்சை கிழித்து செல்ல அந்த குழந்தையை இறுக்கி அணைத்தபடி மண்ணில் சரிந்தான் அந்த வீரன். யார் அந்த மாவீரன்? போர்க்களத்தில் இருந்த குழந்தைக்கு என்ன நேர்ந்தது? தன் சந்ததியை அழித்தவர்களை பழி வாங்குவானா? வாங்க உலகம் முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அட்டகாசமான கதையை தொடர்ந்து இலவசமாக கேட்கலாம். தென்பாலி நாடு அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த ஒரு மர்ம நகரம். இங்கே வாழும் மக்கள் பல விசித்திர சக்திகளை பெற்ற பலம் பொருந்திய வீரர்களாக திகழ்ந்தனர். தென்பாலி நாட்டை ஆண்டு வரும் ஆகப்பெரும் சக்தி பொருந்திய வம்சம்தான் சால்வன் வம்சம். சால்வன் வம்சத்தை கேள்வி கேட்கவோ எதிர்த்து நிற்கவோ எந்த நாட்டிற்கும் தெம்பில்லை. பல்வேறு கொடூர மிருகங்களின் ஆத்ம சக்திகளை பெற்று யாரும் நெருங்க முடியாத உச்சத்தில் இருப்பவர்கள். தென்பாலி நாட்டில் உள்ள சிறு குழந்தை கூட தற்காப்பு கலைகளில் தலை சிறந்தவனாக விளங்குவான். ஆனால் இதற்கெல்லாம் நேரெதிராக அந்த நாட்டின் அவமான சின்னமாக கருதப்படும் 23 வயதான ஆதன் சண்டை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு அப்பாவி. தொடை நடுங்கி பயந்தாங்கோல் 10 வயது சிறுவனுடன் சண்டை பயிற்சி செய்து கொண்டிருந்த ஆதனை பார்த்து நாட்டு மக்கள் ஏளனமாக சிரித்துக் கொண்டிருக்க, அப்போது வேகமாக சென்று கொண்டிருந்த வழிபோக்கன் ஒருவர், பலிபீடத்துக்கு நேரமாச்சு, இளவரசி மைதிலி ஆத்ம சக்தியை வெளிக்கொண்டு வர போறாங்க, சீக்கிரம் வாங்க என்று அவசரமாக சொல்லிவிட்டு செல்ல, அதனை கேட்ட மக்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளை அப்படியே நிறுத்திவிட்டு தென்பாலி நாட்டின் பறந்து விரிந்த மைதானத்தில் ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூட்டமாக குவிந்தனர். தென்பாலி நாட்டின் பேரரசனான சால்வன் வம்சத்தின் முடிசூடா மன்னர் சத்ரபதியின் வம்சாவழிகளில் பாரம்பரியமாக நடத்தப்படும் ஒரு முக்கிய நிகழ்வு இன்று நடக்கவிருக்கிறது. தென்பாலி நாட்டின் மாபெரும் நிகழ்ச்சியாக கருதப்படும் ஆத்மசக்தி உருமாற்றம் நிகழ்வு இன்று சத்ரபதியின் முதலாம் மகளும் மொத்த தேசத்திற்கும் பேரழகியும் மாபெரும் வீராங்கனையும் ஆகிய இளவரசி மைதிலி கலந்து கொள்ளவிருப்பதால் அதன் ஏற்பாடுகள் தடபுடலாக இருந்தது. ஒட்டுமொத்த சோழ தேசமும் இந்த நிகழ்ச்சியை காண கடலாய் திரண்டிருக்க முரசு சத்தங்கள் முழங்க வீரர்களின் அணிவகுப்போர் பிரம்மாண்ட ஊர்தியில் மிடுக்காக மைதானத்திற்கு வந்திறங்கினாள் இளவரசி மைதிலி. மைதிலியின் அழகியும் வீரத்தையும் கண்டு மெய் சிலிர்த்து போய் பக்கத்து நாட்டு அரசர்கள் பலர் அவளை மணக்க போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன், இவ்வளவு பெரிய அழகிய அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத தொடரணிக்கு பைய ஆதனுக்கு கட்டி கொடுக்க போறத நினைச்சாதான் எரிச்சலா இருக்கு. குரங்கு கையில பூமால மாதிரி மைதிலி இந்த முட்டா பைய ஆதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் விதி என்று ஒவ்வொருவரும் அவர்கள் வாய்க்கு வந்தபடி ஆதனை பற்றி ஏளனமாக பேசி சிரிக்க, கூட்டத்தின் நடுவே நின்று கொண்டிருந்த ஆதனுக்கு அது பெரும் வலியாக இருந்தது. ஆதனின் தாத்தா அவன் சிறு வயதாக இருக்கும் போதே சால்வன் வம்சத்தின் அரசர் சத்ரபதியிடம் அவரது முதல் மகளை ஆதனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சத்தியம் வாங்கியிருந்தார். இந்த விஷயம் தென்பாலி நாடே அறிந்தது. அன்றிலிருந்து இன்று வரை மைதிலியை தன் உயிருக்கும் மேலாக நினைத்து வாழ்கிறான் ஆதன். மைதிலி பலிபீடத்தை நோக்கி கம்பீரமாக நடந்து வந்து நின்று தன் இரு கண்களையும் மூடி விண் நோக்கி தலையை உயர்த்தி ஒரு மந்திரத்தை உச்சரிக்க, விண்ணில் பல விசித்திர ஒளியலைகள் உருவாகி பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது. ஆத்மா உருமாற்றம் அவ்வளவு சாதாரணம் அல்ல. சில நேரம் போட்டியாளர்கள் பலிபீடத்திலேயே மாண்டு போவர். 100க்கும் மேற்பட்ட நம்பூதிரிகள் மந்திரங்களை ஒரே மாதிரியாக உச்சரிக்க வானை பிளந்து கொண்டு ஒரு மாபெரும் ஆற்றல் மின்னல் வேகத்தில் மைதிலியின் உடம்பில் பாய்ந்தது. அந்த ஆற்றல் தலை முதல் கால் வரை பரவ அதனை பார்த்த நாட்டு மக்கள் ஆரவாரம் செய்தனர். மாபெரும் வீராங்கனையான மைதிலி எந்த மிருகத்தின் சக்தியை வெளிக்கொண்டு வரப்போகிறாள் என்கிற ஆவலில் கண்ணிமைக்காமல் காத்துக் கொண்டிருந்தனர். வானிலிருந்து வந்த ஆற்றல் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பித்தது. அந்த ஆற்றலின் சக்தியால் மைதிலியின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. நேரமாக ஆக மைதிலியின் உடல் பலவீனமானது. ஆற்றலின் சக்தி பன்மடங்கு அதிகரித்து அவளின் மெல்லிய தோல் கிழிந்து ரத்தம் ஒடிய அதனை பார்த்த ஆதனின் கண்கள் கலங்கியது. மக்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. மைதிலியின் நிலையை கண்ட தற்போதைய ராஜகுரு அரசர் சத்ரபதியை நோக்கி, இளவரசியின் நிலைமை மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. இது இப்படியே தொடர்ந்தால் அவர்களின் உடல் சுக்குநூறாக சிதறிவிடும். இதனை உடனே தடுத்தாக வேண்டும். அதனை கேட்ட சத்ரபதி பதட்டத்துடன் விறுவிறுவென பலிபீடத்தை நோக்கி ஓடினார். மைதிலியை காப்பாற்ற அவளின் கைகளை பிடித்த மறுகணம் அதீத ஆற்றலின் சக்தியால் 50 அடி உயரத்தில் தூக்கி வீசப்பட்டார் சத்ரபதி. இதனை பார்த்த மொத்த கூட்டமும் ஒரு நொடி ஆடி போனது. தட்டு தடுமாறி எழுந்த சத்ரபதி ராஜகுருவை பார்த்து, எதையாவது செய்து என் மகளை காப்பாற்றுங்கள் ராஜகுரு. வானத்தில் இருந்து வரும் ஆற்றலை ஒரு தடுக்கும் ஒரு மகாசக்தி தடுப்பரனாக இளவரசி மைதிலியின் முன் நின்று தடுக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு சக்தி எங்கேயும் இல்லை என்று சொல்ல, அதனை கேட்ட சத்ரபதி ஆடி போனார். ஒட்டுமொத்த தென்பாலி நாடும் மைதிலியின் நிலைமையை கண்டு கண் கலங்கியபடி அங்கிருந்து செல்ல, ஆதனும் அங்கே நிற்க மனமில்லாமல் திரும்பிச் செல்ல முற்பட்டான். அப்போது ராஜகுரு ஆதனின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி, இளவரசியை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது உன்னால மட்டும்தான் முடியும்.
என்று சொல்ல அதனை கேட்ட ஆதனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. தன் உயிரை போனாலும் பரவாயில்லை என நினைத்து அந்த ஆற்றலை தடுக்க மைதிலியின் முன்னே நின்றார். ஆத்ம சக்தி பெரும் நபர்களை தவிர வேறு யார் இதனை செய்தாலும் அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படி இருக்க எந்த சக்தியும் இல்லாத ஆதன் என்ன செய்ய போகிறான் என்கிற ஏளன கண்ணோட்டத்தில் மக்கள் அனைவரும் ஆதனை பார்க்க ஆதன் அந்த ஆற்றலை மறித்து நின்ற மறுகணம் அதன் சக்தி அவனின் உடல் சிதைய ஆரம்பித்தது. வலி தாங்க முடியாமல் அந்த அரங்கமே அதிரும்படி கத்த அடுத்த நொடி வானிலிருந்து வந்த ஆற்றல் முழுவதுமாக நின்றதைக் கண்டு சத்ரபதியும் நாட்டு மக்களும் மகிழ்ச்சி அடைய திடீரென ஆதனும் மைதிலியும் மயங்கி வீழ்ந்தனர். ஆதன் மிகவும் சிரமப்பட்டு தன் கண்களை திறந்து மயங்கி கிடந்த மைதிலியின் கைவிரல்களை தொடப்போக சத்ரபதி அவசரமாக மைதிலியை தூக்கிச் சென்றார். ஆதனை கண்ட நாட்டு மக்கள் எப்படியும் இவன் பிழைக்க வாய்ப்பில்லை என பேசி சென்றனர். அப்போது வானில் சிவப்பு நிற ஒளி தோன்றியது. அதனை பார்த்த நாட்டு மக்கள் ஒன்றும் புரியாமல் முழிக்க அந்த ஒளி வானிலிருந்து இறங்கி வந்து மயக்கத்தில் இருந்த ஆதனின் உடலின் அருகே நின்று பிறகு சத்ரபதி கைகளில் இருந்த மைதிலியின் உடலுக்குள் புகுந்தது. அடுத்த நொடி மைதிலியின் உடல் இரண்டடிக்கு பறந்தது. அவளின் உடலில் இருந்த காயங்கள் மறைய தொடங்கியது. அவள் உடம்பிலிருந்து ஒரு ராட்சச பீனிக்ஸ் பறவை நெருப்பை உமிழ்ந்தபடி வெளியே வந்து அதன் ரக்கையை விரிக்க அதனை பார்த்த மொத்த மைதானமும் ஆச்சரியத்தில் ஆடிப்போயின. பீனிக்ஸ் பறவையின் சக்தி மிகவும் அரிதான ஒன்று. இப்படி ஒரு சக்தியை அடைந்தது தென்பாலி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் விதமாக கருதி மைதானமே விழா கோலம் பூண்டது. ஆனால் அனாதையாக கிடந்த ஆதனை மட்டும் எவரும் கண்டுகொள்ளவில்லை. சூரியன் அஸ்தமனமானது. வெறிச்சோடி கிடந்த மைதானத்தில் காயங்களுடன் மயக்கத்திலிருந்து லேசாக கண்களை திறந்து தட்டு தடுமாறி எழுந்து தனக்காக ஒருவர் கூட இல்லையே என வருந்தி மனமுடைந்து வீட்டை நோக்கி நடந்தான் ஆதன். வீட்டை வந்தடைந்த ஆதன் தான் மானசீக குருவாக வணங்கும் ஒரு மாவீரனின் உருவத்தை கைகூப்பி வணங்கி கதறி அழுதான். மொத்த சோழ தேசத்தையும் ஒரே ஆளாய் கட்டியாண்ட மாபெரும் வீரன் அவர்தான் மாவீரன் கரிகாலன். அவருக்கு என்ன ஆனது? உயிருடன் தான் இருக்கிறாரா? எங்கு இருக்கிறார் என்கிற எந்த கேள்விக்கும் இன்று வரை பதில் கிடைக்காமல் மர்மமாகவே இருக்கிறது. தன் உயிருக்கு உயிரான காதலியே இப்படி கண்டுகொள்ளாமல் சென்றது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு யாரோ கதவினை தட்டும் சத்தம் கேட்க திடுக்கிட்டு எழுந்து கதவினை திறக்க அங்கே 2 காவலாளிகள் கையில் ஒரு கடிதத்தை நீட்டி இளவரசி மைதிலி கொடுக்க சொன்னதாக கொடுத்துவிட்டு செல்ல அவருடன் அதனை பிரித்து படிக்க அதில் நன்றி என மட்டும் இருந்ததைக் கண்டு ஏமாற்றமும் மன வருத்தமும் அடைந்தான். அவன் பார்வை ஒரு மூலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களின் மீது விழுந்தது. ஆதனின் தாத்தா அவனுக்காக விட்டுச் சென்ற தற்காப்பு கலைகளின் நுணுக்கங்களை அறியும் தலை சிறந்த புத்தகங்கள் அவை. சிறு வயது முதலே அந்த புத்தகத்தில் இருக்கும் குறிப்புகளை யாருக்கும் தெரியாமல் தனியாக பயிற்சி செய்து வருகிறான் ஆதன். கோழை பயந்தாங்கோலி எனும் அவப்பெயரை சுமந்து கொண்டு ஒரு அப்பாவியாக வாழ்வது அவன் தாத்தா கூறிய ஒரு வார்த்தைக்காகத்தான். தற்காப்பு கலைகளை யாரிடமும் பழியிடக்கூடாது எனவும் யாருடனும் சண்டை செய்யக்கூடாது எனவும் அவனிடம் சத்தியமாகியிருந்தார். வழக்கம் போல பயிற்சிகளை முடித்துவிட்டு களைப்பில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்க அவனை யாரோ அழைப்பது போல உணர்ந்தான். அவனது கனவில் ஏதோ ஒரு பெரிய உருவம் அவனை நெருங்கி வந்தது. அந்த உருவம் அவனுக்கு எதையோ சொல்ல வருவதை உணர்ந்தான். அவனது உடல் நரம்புகள் புடைத்து தோள்களில் ஏற்பட்ட காயங்கள் மெதுவாக மறைய ஆரம்பித்தது. அப்போது புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மேசையிலிருந்து ஒரே ஒரு காகிதம் மட்டும் மிதந்து வந்து ஆதனின் முகத்தின் மேல் விழுந்தது. அது ஆதனின் தாத்தா அவனுக்காக எழுதிய முக்கிய குறிப்பு ஒன்று இருந்தது. ஆதன், நீ ஒரு சாதாரண பிறவி கிடையாது. அற்புத சக்திகளை கொண்ட மாவீரன். உன் தற்காப்பு கலைகளின் ரகசியத்தை பற்றி யாரிடமும் பகிரக்கூடாதென்று நான் கூறியதற்கான காரணமும் அதுதான். இப்பொழுது இதை நீ படிக்கிறாய் என்றால் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தும் நேரம் வரப்போகிறது என்று அர்த்தம். உன் பிறப்பில் மறைந்திருக்கும் சில ரகசியங்களை நான் உனக்கு சொல்கிறேன். நீ சால்வன் வம்சத்தவன் அல்ல. ஒரே நாளில் துரோகிகளின் சூழ்ச்சியால் அடியோடு வீழ்த்தப்பட்ட பைரவ வம்சத்தின் கடைசி வாரிசு. உன்னை சால்வன் வம்சத்தவனாக வளர்த்ததற்கு காரணம் அவர்களால் உனக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். சால்வன் வம்சத்தவர்களை ஒருபோதும் நம்பாதே. உனது வம்சாவளியின் உண்மை சுவடுகளை தேடி பன்மலை தொடர்ச்சியில் பயணம் செய். உன் தந்தை வேறு யாரும் இல்லை. நீ தினமும் மானசீக குருவாக வணங்கும் மாவீரன் கரிகாலன் தான் உன் அப்பா என்று எழுதியிருக்க அதனை படித்த ஆதன் ஆடிப்போய் நின்றான். இத்தனை ஆண்டுகளாக வீரத்தின் அடையாளமாக வணங்கிக் கொண்டிருந்த கடவுள்தான் தன் தந்தை என உணர்ந்த அந்த சந்தோஷ தருணத்தை எண்ணி பூரிப்படைந்தான். இந்த செய்தியை உடனே தன் காதலி மைதிலியிடம் சொல்ல விரைந்தான். அப்போது யானை படைகளும் குதிரை படைகளும் அணிவகுப்பாய் கோட்டையை நோக்கி செல்ல பிரம்மாண்ட ரதத்தில் கம்பீரமாய் அமர்ந்திருந்தான் பக்கத்து நாட்டு சைரன் வம்சத்து அரசர் அட்டூரியன். பீனிக்ஸ் பறவையின் சக்தியை அடைந்த மைதிலியை பாராட்ட 8 திக்கும் இருக்கும் பன்னாட்டு அரசர்கள் படையெடுத்து வந்தனர். கடல் போல திரண்டிருந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு கோட்டையின் உள்ளே நுழைந்து மைதிலியை தேடி அவள் அழைக்கிச் சென்றார். கபடபுர நாட்டின் அடுத்த அரசராக போகும் என் மகன் அட்டூரியன் இளவரசி மைதிலியை மணக்க ஆசைப்படுகிறான். நம் இரு ராஜ்யமும் ஒன்று சேர்ந்தால் எவரும் வீழ்த்த முடியாத பலம் வாய்ந்த படையாக இருக்கும் என்று ஒரு அறையிலிருந்து குரல் வர அதனை கேட்ட ஆதனுக்கு கோபம் தலைக்கேறியது. இது எங்கள் நாட்டிற்கு கிடைத்த பாக்கியம். அரசர் அட்டூரியன் தான் என் மகளை மணக்க முழு தகுதி உடையவர் என்று சத்ரபதி சொல்ல ஆதனின் கண்கள் சிவந்தது. தன் தாத்தா சால்வன் வம்சத்தவர்களை நம்ப வேண்டாம் என்று சொன்னதற்கான காரணம் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. எந்த தகுதியும் இல்லாத ஒரு அனாதை நாய் ஆதனை இளவரசி மைதிலிக்கு எப்படி நிச்சயம் செய்தீர்கள்? அந்த கோளையும் எங்கள் அரசரும் ஒன்றா? மன்னிக்கணும், அந்த கல்யாண ஒப்பந்தம் தெரியாம நடந்த விபத்து. அவனுக்கு எப்படி என் மகளை கொடுப்பேன்? அந்த அனாத நாயை தீர்த்து கட்டையாக வேண்டும். எனக்கு போட்டியாக எவரும் இருக்கக்கூடாது. அவனை உயிருடன் விட்டு வைப்பது எனக்கு சரியாக படவில்லை. அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இன்று இரவே என் வீரர்களை அனுப்பி அந்த ஆதனின் கதையை முடித்து விடுகிறேன்.
நாளை அவன் சூரிய உதயத்தை பார்க்க போவதில்லை என்று சொல்லி தந்திரமாக சிரிக்க கோபமாக உள்ளே சென்றான் ஆதன். ஆதனை பார்த்த சத்ரபதி ஒரு நொடி ஆடி போனார். உடனே தன் குறுவாளினை எடுத்து ஆதனை நோக்கி மின்னல் வேகத்தில் சத்ரபதி வீச அதனை மிக சுலபமாக பிடித்து, அரசர் சத்ரபதியாரே, இந்த வாளினை திரும்ப வீச எனக்கு ஒரு நொடி ஆகாத. நாயே, உனக்கு அவ்வளவு தைரியமா? யாரிடம் பேசுகிறோம் என்று மறந்து விட்டாயா என்று ஆக்ரோஷமாக கத்தி அவசரமணியை அடிக்க அடுத்த கணம் 20க்கும் மேற்பட்ட காவலாளிகள் அந்த அறையை சூழ்ந்தனர். எந்த தகுதி இல்லாத அநாத நாய் நீ? உனக்கு ஏன் பொண்ணு வேணுமா? மைதிலிய அரசர் அட்டூரியனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? சின்ன வயசுல இருந்து ஆசை வார்த்தை காட்டி இப்ப இப்படி மோசம் பண்றீங்க. சால்மன் வம்சத்துக்காக என் உயிரையே கொடுக்க தயாராக இருந்த எனக்கு நீ கொடுக்கிற பரிசு இதுதானா? இன்னைக்கு உன் பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்றத மறந்துடாத. என்னையே எதிர்த்து பேசுறியா? இவனை கைது பண்ணி இப்பவே அந்த பாதாள சிறையில் அடைங்க என சத்ரபதி ஆணையிட, உங்க சுயரூபம் என்னன்னு நான் இப்பவே மைதிலி கிட்ட சொல்ல போறேன். மத்தத அவ முடிவு பண்ணட்டும் என்று முறுக்கிக் கொண்டிருக்க வீரர்கள் ஆதனை சங்கிலியால் கட்டி தரதரவனை இழுத்துச் சென்றனர். இருள் நிறைந்த அந்த பயங்கரமான பாதாள சிறையில் பசியிலும் தாகத்திலும் தவித்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிய ஆதன் அவன் தாத்தா கொடுத்த மந்திர குறிப்பை எடுத்து படிக்க ஆரம்பித்தவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இதுவரை அவன் பயின்றதிலேயே இது மிகவும் வித்தியாசமாகவும் அவன் உடம்பில் சில மாற்றங்களை உண்டாக்குவதாகவும் உணர்ந்தான். அதே சமயம் மைத்திலியை காண எல்லா நாட்டு மக்களும் அரண்மனை நுழைவு வாயிலில் கூடி திருவிழா போல் காட்சியளித்தது. அதே மேடையில் மைத்திலிக்கும் அட்டூரியனுக்கும் நிச்சயத்தாம்பூலம் மாற்றப்பட்டது. பேரமைதி நிரம்பிய பாதாள சிறையில் சித்த நிலையில் அமர்ந்து தனது சந்ததியின் பரம்பரை சக்தியை பெறும் முயற்சியில் மந்திரத்தை உச்சரித்தார். அப்போது விண்ணில் பிரகாசிக்கும் பல விசித்திர ஒளிச்சிதறல்கள் தென்பட்டது. ஒவ்வொரு ஒளிச்சிதறல்களும் ஒவ்வொரு விலங்கின் ஆத்ம சக்திகளை கொண்டிருந்தது. அப்போது அவனுக்கு சற்று தூரத்தில் ஒரு ராட்சச கரடியின் ஆத்மசக்தி வெளிப்பட அதனை அடைய முற்பட்டான் ஆதன். ஆனால் அது அவனின் உயிர் சக்திக்கு ஒத்துப்போகாததால் அவனால் அதனை அடைய முடியவில்லை. அவனை சுற்றி சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, கழுகு என எல்லா சக்திகளும் இருந்தும் அதனால் அவைகளை அடைய முடியவில்லை. சற்று நேரத்தில் ஆதனுக்கு நேரெதிராக நெஞ்சை உலுக்கும் ஒரு கர்ஜனை சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட மறுநொடி எல்லா சக்திகளும் அந்த திசையை பார்த்து வணங்கி தலை குனிந்து நிற்க அதனை பார்த்த ஆதன் ஆச்சரியம் தாங்க முடியாமல் அந்த சத்தம் அந்த திசையை உற்று நோக்கினான். மீண்டும் ஒரு கர்ஜனை சத்தத்திற்கு பிறகு ஒரு பிரம்மாண்ட உருவம் தோன்றியது. இருளில் அதன் முழு உருவம் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் அதன் தோற்றம் பார்ப்பவர்களை கதிகலங்க வைக்கும் அளவிற்கு இருந்தது. ஆதன் கண்களை விரித்து அதனை பார்க்க அதன் கண்கள் சிவப்பு நிறத்தில் எரிந்து கொண்டிருந்தது. அது ஒரு மாபெரும் சக்தி கொண்ட பிரபஞ்சத்தை ஆட்கொள்ளும் ஆதிசக்தியாக விளங்கும் ஒரு பிரம்மாண்ட டிராகன் நின்று கொண்டிருந்ததை கண்டு ஆடி போனான் ஆதன். சட்டென அந்த டிராகன் ஆதனை நோக்கி நெருப்பை உமிழ்ந்தவாறு நெருங்கி வர பயந்து போன ஆதன் அங்கிருந்து ஓட முயற்சித்தான். அவனால் அங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. டிராகன் சக்தியின் ஈர்ப்பால் அதனை நோக்கி இழுக்கப்பட்டு இருவரும் பிரளயம் ஏற்படும் அளவிற்கு மோதிக்கொண்டனர். அதன் ஒளி பெரும் வான வெடிப்பை போல காட்சியளித்தது. டிராகனின் மொத்த சக்தியையும் அடைந்து கொண்டிருந்தான் ஆதன். ஆதனை சுற்றி பச்சை நிற மரகத ஒளி மிருந்தது. மெதுவாக நிஜ உலகிற்கு வந்தவன் தன் கைகளை பார்க்க அவனை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் துண்டு துண்டாக அருந்து கிடந்ததை கண்டு ஆச்சரியமாய் பார்த்தான். பாதாளத்தில் ஏற்பட்ட அந்த விசித்திர சத்தத்தையும் வெளிச்சத்தையும் கேட்டு சந்தேகப்பட்ட காவலாளிகள் ஆதனை நோக்கி வர அப்போது அவனை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் அறுபட்டிருந்ததை கண்டு ஆடி போயினர். நீ என்ன பண்ணாலும் இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. என்னடா நான் பேசிட்டு இருக்கேன், நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்க? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது என்று சொல்லி ஆயுதத்தால் ஆதனை தாக்க போக அப்போது சிவந்த கண்களுடன் கோபமாக அந்த காவலாளிகளை ஒரே அடியில் தூக்கி வீசினான். அங்கிருந்து தப்பித்து தன் சந்ததிகளை தேடி பயணம் செய்ய நினைத்த ஆதன் அதற்கு முன் தன் தந்தையின் முக்கியமான பொருளை எடுத்து செல்ல வேண்டும் என்று எண்ணி ஆயுத கிடங்கிற்கு விரைந்தான். அங்கே எண்ணற்ற ஆயுதங்கள் இருக்க அவன் தந்தையின் ஆயுதத்தை தேடி அலைந்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு கண்ணாடி பெட்டியில் துருப்பிடித்த போர்வாள் ஒன்று இருந்ததைக் கண்டு அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி அதனை எடுத்து பார்க்க அப்போது, ஏய், நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? உன்னை பாதாள சிறையில் தானே அடைச்சு வச்சாங்க. நீ எப்படி இங்க வந்த? இரு, இப்பவே அரசர் சத்ரபதி கிட்ட சொல்றேன். ஆதிக்கு சிறுவயதிலிருந்தே ஆதன் மீது ஒரு வெறுப்பு. ஒன்றுக்கும் வக்கில்லாதவன் மைத்திலியை திருமணம் செய்து கொள்வது அவனுக்கு மிகுந்த வெறியை உண்டாக்கியது. அதை ஒழுங்கா மரியாதையா கீழே வச்சிடு. அந்த வாழை தொடர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அது மாவீரன் கரிகாலனுடைய வாழ். உன்ன மாதிரி கோழைங்க அதை தொடர்றதுக்கு அருகதை இல்லை. இது எனக்கு சேர வேண்டியது, இதுல நீ தலையிடாத என்று ஆதன் சொன்னதும் கோபமான ஆதி ஆதனின் முகத்தில் வேகமாக ஒரு குத்துவிட ஆதனின் உடம்புக்குள் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அவனை சுற்றி மரகத ஒளி பரவியது. சிவந்த கண்களோடு ஆதியை தூக்கி எறிய அவன் தலையில் பலத்த காயப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தான் ஆதி அடித்ததில் ஆதனின் முகத்திலிருந்து வழிந்த ரத்தம் அந்த துருப்பிடித்த வாளின் மீது விழ அடுத்த கணம் கண்ணை கூசும் அளவிற்கு பளிச்சென்று மின்னி புத்தம் புது வாளாக மாற அதனை பார்த்த ஆதனுக்கு இதுதான் தன் தந்தையின் வாளா என்ற சந்தோஷத்தில் திளைத்தான். அப்போது அங்கே வந்த சத்ரபதியின் இளைய மகளும் மைத்திலியின் தங்கையுமான யாழினி, அட பாவி, என்னடா பண்ண அவன? சிறையில இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம ஆதியா அடிச்சே கொண்டிருக்க. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க ஆதன். நீ இனிமே எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். யாழினி, உனக்கு ஒண்ணும் தெரியாது.
என்ன போக விடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகரம் உட்பட ஆயுத கிடங்கிலிருந்து வந்த சத்தத்தை கேட்டு வீரர்கள் ஓடி வந்தனர். சிறையிலிருந்து தப்பித்த ஆதனை காவலாளிகள் எல்லா பக்கமும் இருந்து தாக்க ஆரம்பித்தனர். இத்தனை ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாமல் பயந்து வந்த தற்காப்பு கலைகளை பயன்படுத்தி ஆதன் தாக்க அதனை பார்த்த வீரர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. சண்டை என்றாலே பயந்து ஓடும் கோழை ஆதன் இப்படி சண்டை செய்வதை அவர்களால் நம்ப முடியவில்லை. வீரர்களின் கூச்சல் சத்தமும் அலறல் சத்தமும் கேட்டு அட்டூரியன் சத்திரபதி பதறியெடுத்து ஓடி வந்து பார்க்க அங்கே ஆதன் மின்னல் வேகத்தில் வாளை வீசிக் கொண்டிருந்ததை கண்டு மிரண்டு போயினர். ஒவ்வொரு வீரனும் ஆதனின் வாழ்வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் சுருண்டு விழுந்தனர். அப்போது ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆதியை பார்த்த சத்திரபதிக்கு கோபம் தலைக்கேறியது. உன்னை நான் சிறையில் அடைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை அப்பவே கொன்னு போட்டிருக்கணும். நீங்க பண்ண துரோகத்துக்கான பலனை சீக்கிரம் அனுபவிப்பீங்க என்று திமிராக சொல்ல அதனை கேட்ட அட்டூரியன் தன் ஆத்மசக்தியான சிறுத்தை பயன்படுத்தி ஆதனை 10 அடிக்கு அப்பால் உள்ள சோற்றில் தூக்கி எறிந்தார். அநாத நாயை பிடிங்க சீக்கிரம் என்று வீரர்களுக்கு கட்டளையிட இங்கிருந்து எப்படியாவது தப்பித்தாக வேண்டும் என்று நினைத்த ஆதன் அவனை எதிர்க்க வந்த வீரர்களை சமாளித்து யாழ்னியின் மெல்லிய கழுத்தில் வாளினை வைத்தான். அதனை பார்த்து பதறிப்போன சத்திரபதி யாழ்னியை விட்டுவிடும்படி கதறினார். நான் இப்பவே மைதிலிய பார்த்தாகணும். நீங்க பண்ண அக்கிரமத்தை அவகிட்ட சொல்லணும் என்று சொன்னபடி அரண்மனையின் முன்னே வந்து மைதிலியின் பெயரை சொல்லி கத்தினான். அண்ணனடை போட்டு மெதுவாக வெளியே வந்த மைதிலி, அனாத நாயே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கழுத்துல கத்திய வைப்ப. மைதிலி, உனக்கு ஒண்ணு தெரியாது. உங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? நம்ம காதலுக்கு மோசம் பண்ண பாக்குறாரு. உனக்கும் பக்கத்து நாட்டு அரசன் அட்டூரியனுக்கும் கல்யாணம் பண்ண பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஆமா, அட்டூரியனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இது எனக்கு தெரியாம நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் எனக்கு தெரியும் என்று மைதிலி சொல்ல அதனை கேட்டு ஆதனுக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. இத்தனை வருடமாக மைதிலியும் தன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறாள் என்று நம்பிக்கொண்டிருந்த ஆதனுக்கு இது பெரும் வலியாக இருந்தது. ஆதன் கலங்கிய கண்களோடு, மைதிலி, அப்போ நீ என்ன காதலிக்கவே இல்லையா? உன்ன மாதிரி எந்த தகுதியும் இல்லாத கோழைய யார் காதலிப்பா? எல்லா கழையும் கத்துக்கிட்டு பீனிக்ஸ் பறவையோட சக்தி அடைஞ்ச நான் எங்க? எந்த சக்தியும் இல்லாத அப்ப பேர் தெரியாத அனாத நாய் நீ எங்க? மைதிலியின் வார்த்தைகள் ஆதனின் நெஞ்சை சில்லு சில்லாக நொறுக்கியது. கடைசியா ஒண்ணு கேக்குறேன். இத்தனை வருஷமா என் கூட நெருங்கி பழகுன, என்ன பிடிக்கலனா அப்பவே சொல்லிருக்கலாமே. எதுக்கு காதல் பேரை சொல்லி என்ன ஏமாத்துன என்று கேட்க அதற்கு பதில் கூற முடியாமல் தடுமாறினாள் மைதிலி. மைதிலி மனதிற்குள் என்ன நினைக்கிறாள் என்று ஆதனுக்கு சொல்லாமலே புரிந்துவிட, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு தேவையான பதில் கிடைச்சிருச்சு. நான் உங்க யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேன். இங்க இருந்து நான் போகணும். என்னை யாராவது தடுக்க நினைச்சா அப்புறம் உங்க அரசருடைய இளைய மகளை நீங்க பிணமா தான் பார்க்கணும் என்று கூறியபடி ஒரு குதிரையின் மீது யாழ்னியை அழைத்துக் கொண்டு அடர்ந்த வனப்பகுதியை நோக்கி சென்றார். யாழ்னி எப்படியாவது ஆதனிடமிருந்து தப்பித்தாக வேண்டும் என்று நினைத்து அருகிலிருந்த ஈட்டியை எடுத்து ஓடும் சக்கரத்தில் எத்தினார். வேகமாக ஓடிக்கொண்டிருந்த வண்டி சட்டென தடம் புரண்டு கீழே விழுந்து சரிந்தது. இருவரும் வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டனர். ஆதன் சட்டென எழுந்து யாழ்னிக்கு என்ன ஆனது என்று நினைத்து பதறிப்போய் அவளை பார்க்க அவள் காட்டுப்பகுதிக்குள் ஓடிக்கொண்டிருந்தாள். அந்த ஆள் அரவமற்ற காட்டில் யாழ்னிக்கு சற்று தூரத்தில் ஒரு வெளிர்ந்த கண்கள் அவளை பார்த்துக் கொண்டிருந்ததை கண்டு படபடத்து போனாள். அப்போது குதிரை நடுவே இருந்து கோர பற்களுடன் ஒரு சிறுத்தை உருமிக்கொண்டு யாழ்னியை நோக்கி வெளியே வந்தது. கொலைவரியுடன் யாழ்னியை தாக்க அவளின் மீது பாய்ந்தது. அதே நேரம் சிறுத்தையின் முன் குறுக்கிட்டு யாழ்னியை காப்பாற்றினான் ஆதன். ஆதனை பார்த்த சிறுத்தை கோபத்தில் உக்கிரமாய் அவனை தாக்க வர ஆயுத கிடங்கிலிருந்து எடுத்து வந்த தன் அப்பாவின் வாளினை கொண்டு சிறுத்தையை எதிர்கொள்ள தயாரானான். முன்னேறி வந்த சிறுத்தை அந்த வாளினை கண்டவுடன் சட்டென பின்வாங்கி மீண்டும் காட்டுக்குள்ளே ஓடியது. அதற்குள் யாழ்னி ஆதனிடமிருந்து தப்பித்து இன்னொரு திசையில் ஓடிக்கொண்டிருந்தாள். யாழ்னியின் கையினை பற்றிய ஆதன், இல்ல யாழ்னி, இந்த காட்டுல எங்க போற? உனக்கு எதனா ஆச்சுனா அதுக்கு நான் தான் பொறுப்பு. சத்தியமா நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். என்ன நம்ப என்று ஆதன் கனிவாக சொல்ல அந்த அடர்ந்த காட்டிலிருந்து ஜில்லென காற்று வந்து இருவரின் உடலையும் தழுவிச் சென்றது. ரம்யமான அழகு, பறவைகளின் கீச்சொலிகள் கேட்க இருவரும் ஒருவரை ஒருவர் கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டனர். யாழினி மிகவும் அழகானவள். இந்த பிரபஞ்சத்தில் தன் அழகை மிஞ்ச எவரும் இல்லை என்று கர்வத்தில் வாழ்ந்து வந்தவள். ஆதன் மைதிலி செய்ததை நினைத்து அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தபடி இருக்க யாழினி அவனையே பார்த்தபடி உறங்கினாள். மறுநாள் விடிந்தது. யாழினியை தான் வந்த குதிரையில் ஏற்றி, இந்த குதிரை உன்னை அரண்மனைக்கு கூட்டிட்டு போகும். பயப்படாம போ. அப்புறம் நான் திரும்ப வருவேன். உங்க அப்பா செஞ்ச துரோகத்துக்கு மறக்க முடியாத பதிலடி கொடுப்பேன்னு போய் சொல்லு என்று கம்பீரமாக சொல்லி அனுப்பி வைத்துவிட்டு தன் சந்ததியை தேடி பன்மலை தொடரை நோக்கி பயணத்தை தொடர்ந்தான். தன் தந்தை கரிகாலன் எப்படி இறந்தார் என்ற கேள்வி அவன் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. யாரும் இல்லாத அந்த பனிமலையில் தன்னந்தனியாக நடந்து சென்றான் ஆதன். அப்போது குளிர்ந்த காற்று வீச குளிரில் நடுங்கியபடி ஆதனை யாரோ பின்தொடர்வது போல் உணர்ந்தான். சட்டென பின்னே திரும்பி பார்க்க அங்கே யாரும் இல்லை. பிரமையாக இருக்கும் என நினைத்து முன்னோக்கி நடக்க அப்போது அவன் முன்னே 10 அடி உயரத்தில் ஒரு கம்பீரமான உருவம் இருந்ததைக் கண்டு மிரண்டு போனான் ஆதன். பயத்தில் அங்கிருந்து ஓட முயற்சிக்க அவனால் அது முடியவில்லை. என் உத்தரவு இல்லாமல் உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ஆதன். யார் நீ? என் பேரு எப்படி உனக்கு தெரியும்? உன்னை பற்றி மட்டுமல்ல, உன் தந்தை கரிகாலனை பற்றியும் எமக்கு தெரியும். உன் தந்தைக்கு என்ன ஆனது? உன்னை ஏன் அனாதையாக விட்டு சென்றார்? உன் சந்ததியை அழித்தவர்கள் யார்? மைதிலி உன்னை மோசம் செய்ய என்ன காரணம்? இதற்கெல்லாம் உனக்கு பதில் வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். சொல்லுங்க,
நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்று ஆதன் ஆவலாக கேட்க அவனை நெருங்கி வந்த அந்த மர்ம உருவம் அவன் காதில் ஒரு ரகசியத்தை கூற அதனை கேட்ட மறுகணம் ஆதன் ஆடிப்போனான். ஆதன் அப்படி ஆடிப்போகும் அளவிற்கு அந்த மர்ம உருவம் சொன்ன ரகசியம் என்ன? கரிகாலனை பற்றிய மர்மத்தை வெளிக்கொண்டு வருவானா ஆதன்? மாபெரும் வீரனின் மகன் அனாதையாக வளர்க்கப்பட்டதன் காரணம் என்ன? தன்னை ஏமாற்றிய மைத்திலிக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறான் ஆதன்? டிராகன் சக்தியை வைத்து என்ன செய்ய போகிறான் ஆதன்? போர்க்களத்தில் இருந்து போன வீரன் யார்? அந்த குழந்தைதான் ஆதனா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் டவுன்லோட் செய்து முழு கதையை இலவசமாக கேளுங்க. டிராகன் வாரியர்.